ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாரஸ்ய காட்சியை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. அம்மா நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் வாமா. அம்மா அம்மா டைம் ஆயிடுச்சுமா, சீக்கிரம் வா. அம்மா அம்மா அம்மா, என்ன உங்க அம்மா காணாம போயிட்டாங்க, வரமாட்டாங்க, கிளம்பு. அட என்ன பாக்குற, நெசமாதான் சொல்றேன். உங்க அம்மா இங்க உட்கார்ந்து கடவுள்கிட்ட மனமுருகி வேண்டிட்டு இருந்தாங்களா, அப்ப மேல் இடத்துல இருந்து போன் வந்துச்சா, பேச்சுவார்த்தை நடந்துச்சு, படக்குன்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க அம்மா கடையெல்லாம் திறக்க வராது, கிளம்பு. அம்மா 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 கதவு தரமா. அம்மா சக்தி, பதட்டம் கம்மியா இருக்கே, இன்னும் கொஞ்சம் டென்ஷனா கூப்பிட்டு பாரு, அப்பவும் வராது. அம்மா 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 கதவு தரமா. அம்மா போலாமா? வா. ஏமா நில்லே, அவர்தான் உன்னை போக கூடாதுன்னு சொன்னார்ல. ஏய், இது ஏன் விருப்பண்டி. நான் என்ன செய்யணும், எங்கே போகணும் எல்லாம் நான் தான் முடிவெடுப்பேன். இதுல தலையிடுற உரிமை யாருக்குமே கிடையாது. சக்தி, கண்டவளுங்களோட பேசி நேரத்தை வீணாக்க கூடாது. வா போலாம். அம்மா அவர் ஃபோன் பண்ணாரா? ஐயா, நான் தான் தேவையில்லாதெல்லாம் பேச வேணான்னு சொல்றேன்ல. வா போலாம். நல்லது செய்யறப்போ நல்லதுதான் நடக்கும். வா போலாம். சரி வா. What is happening here, அறிவு? வாய் முட்டு வாடா. அறிவு, மாமா அறிவுக்கு ரசிதான் எடு. என்னங்க? ஏய் என்ன? உங்க அம்மா பெரிய அன்னை ஒரு ஆலயம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, உங்க மூஞ்சில கரியலி பூசிட்டு போயிடுச்சு. ஏய் உடனாம என்னன்னு சொல்லு. உங்க தம்பி சக்தி வந்து கூப்பிட்டான். நான் கூட இது கிளம்பி போகாதுன்னு அவன் கிட்ட கெத்தா 4 வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க அம்மா நல்லா பல பட்டு சாலையை கட்டிக்கிட்டு வந்து போலாமான்னு கிளம்பி கார் ஏறி போயிடுச்சு. நீங்கெல்லாம் தேவையில்லாத ஆளுங்களா அந்த பொம்பளைக்கு சொல்லிட்டு போறா. தாருங்க, நானும் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவளுக்கெல்லாம் நீங்க நம்பினீங்கன்னா ஒரு மண்ணும் நடக்காது. அவளுங்களை அங்கேயே வச்சு முடிச்சு விடுங்க. அத்தை வந்துட்டாங்க, இப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. வாங்க வாங்க அப்பத்தா, உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். அப்படியா? நேரம் ஆயிடுச்சுடி. வாங்கத்த, இவங்க தான் கலெக்டர் மதிவதனி ராஜேந்திரன். அப்படியா? வணக்கம்மா. வணக்கம்மா. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்பத்தா, அவங்க சும்மா சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க.
நம்ம திறப்பு விழா நடக்கிறதுக்கு பெரிய காரணமே அவங்க தான். தெரியும்டி, வர்ற வழியிலே சக்தி சொல்லிச்சு. ரொம்ப சந்தோஷமா. அம்மா, நீங்க உங்க மருமகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் உங்க மேல ரொம்ப அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். சனனி, 3:45 4:45 நல்ல நேரம் போயிடுச்சு. இப்போ 5 ஆக போகுது. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறது பரவாயில்லையா? அம்மா, நீங்க அஸ்தமனத்தை பத்தி யோசிக்காதீங்க. ஒரு நல்ல விடியலுக்கான துவக்கம்னு நினைச்சுக்கோங்க. வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க. எனக்கு சந்தோஷம்தாம்மா. இவளுக்கு நல்லா வரணும். சரி, ஒண்ணு பண்ணலாம். இன்னும் பொழுது போகல இல்ல, முதல்ல சாமிக்கு பூஜை பண்ணிடுவோம், அப்புறம் வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. விடியல் தேடும் விண்மீன் பெண்ணே, அலைகள் கண்டு பயமும் ஏனோ, எதிர் நீச்சலாய் எழுந்து நின்றால் ஆழிக்கடலும் காலிற்கே. சண்டை, ஆர்ப்பாட்டம், வாக்குவாதம் எதுவுமே கிடையாது. செயல் செயல் மட்டும்தான் தெய்வம் நின்னு கொள்ளும். இத்தனை நாள் இங்க நின்னு எல்லாத்தையும் பார்த்துச்சு, இப்போ கொல்ல போகுது. இதோட உங்க கதை முடிஞ்சது. இட்ஸ் ஓவர்.